ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரவா கிச்சடி தான். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ரவையை ஓரளவுக்கு வாசனை வரலாம் நம்ம வறுத்து தனியாக வச்சுக்கிறோம். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் தான் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணோம். நான் மறந்து வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, அதனால் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோட பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்து சும்மா ஒரே ஒரு வதக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. நான் இந்த டிஷ்ஷு செய்யும்போதே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா பருப்புலாம் நமுத்து போகாமல் நல்லா மொறுன்னு இருக்கும். இந்த டிஷ்ஷு கொதித்தோடனே இதில் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்துட்டு நம்ம ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு ரெகுலர் இன்டர்வல்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆகிடும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.